ஆத்தி, என்ன மழை கொட்டுது, எவ்வளவு மழை பெய்யுதுட்டி. ஏதாவது புயல்கள் வரப்போதே என்னன்னு தெரியலையே. வாச பூரா ஒரே தண்ணி வந்து கிடக்கு. இப்போ தூங்கி எழுந்திரிச்சு வந்து பார்த்தாதான் தெரியுது நைட்டு பூரா மழை பெஞ்சிருக்கும் போல இருக்கு. என்ன மழை மழை பெஞ்சிட்டு கிடக்கு. இந்த மழையில நான் வாச தெளிக்கலாம்னு வரேன். என்ன மழை இடி ஏற இடிக்குது. எப்ப பயமா இருக்கு. அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா, என்ன இடி இடிக்குது, மழை பெய்யுதே. ஆத்தி, சரியான இடி விழுந்துருச்சுட்டி. எங்கேயாவது இடிக்கடி விழுந்துச்சா என்னன்னு தெரியலையே. அம்மா, என்ன மழை, வீட்டுக்குள்ள ஓடிட வேண்டியதான். இந்த மழையில வெளியே நின்ன வேற பயமா இருக்கு. இன்னும் இடி இடிக்குது, வீட்டுக்குள்ள ஓடிடுவோம். என்ன மழை பெய்யுது, ஒரே குளிரா இருக்குமா. ஏதாச்சும் ஒரு சூட காப்பி தண்ணி வச்சு குடிச்சாதான் குளிர் போகாம இருக்கு. இந்த அடுப்பங்கரையில் என்ன ஆக்கினாலும் வெயில் காலத்தில் பார்த்தா வெந்து அவியுது, மழை காலத்தில் பார்த்தாலும் ஒன்றும் சூடாகவும் இல்லை. நல்ல டீயை போட்டு குடிப்போம், குடிச்சாதான் குளிர் தெளியும். இப்படி சுவானி, சீக்கிரம் காய்கறி வெட்டிவிட்டு பள்ளியோடத்து கிளம்புற வழியே பாரு. அப்பாவை கொண்டு வந்து விட சொல்கிறேன். இன்னைக்கு சைக்கிள் எல்லாம் போக வேண்டாம், வெளியில் ஒரே மழையா இருக்கு பத்தியா. சீக்கிரம் கிளம்புங்க மக்களா. அப்பாவை கொண்டு வந்து விட்டோன்னா மழையில் நனையாமல் போயிட்டு வந்துடலாம். சாயந்தரம் மழை நின்னா அப்பா வந்து அழைச்சிட்டு வர சொல்லிடுறேன். என்ன மழை இல்லைன்னா 2 பேரும் நடந்தே வந்துருங்க. சரிம்மா, அப்பா கொண்டு வந்து வண்டியில் விட சொல்லி என்ன, அதெல்லாம் நலையாமல் அப்படியே புத்துனாப்புல போயிடும் பத்தியா. மழை கொட்டு இருக்குல்லம்மா, அது நானும் சந்தியாவும் எடுத்து போட்டுட்டு நனையாமல் போயிடுவோம். சைக்கிளில் போனால் லேட்டாகுமே. ஆமாட்டி, எங்கே சந்தியாவை காணோம்? அவளை ஆளே கடல்னு தூங்கி எழும்பலையோ? அதெல்லாம் அவன் முன்னாடியே எழும்பியாச்சு. அவள் என்னைக்கு வீட்டில் வேலை செஞ்சா ஒரு வேலையும் செய்ய மாட்டா. அங்கே ஃபேஸ்புக்கு பார்த்துட்டு உட்காந்துருப்பா. ஏட்டி, அது ஒரு கட்டி உனக்கு படிக்க பிள்ளை என்ன ஏசியா? அவளாவது ஒழுங்கா படிச்சதுனால தான் நல்ல மார்க் எடுத்துட்டு இருக்கா. எந்த நேரமும் அந்த பிள்ளை நல்ல கண்ணு கருத்துமா படிக்கிறதுனால தான் நல்ல மார்க் எடுக்கு. நீ எப்போ என்னைக்காவது புக் எடுத்து நான் பார்த்ததே கிடையாது. நீ கண்ணில் நீ புக் எடுத்து நான் ஒரு நாள் பார்த்ததில்லை. அதனால தான் நீ இப்படி முட்டை மார்க் வாங்கிட்டு இருக்க. ஆமாம், நான் தான் முட்டை மார்க் வாங்கிட்டு இருக்கேன். உன் மோ மட்டும் கிளாஸில் இப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டாலோ, அவள் ஃபேஸ்புக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லியே. நீ அதை ஏசாமல் நான் உனக்கு வேலை தானே செஞ்சுட்டு இருக்கேன். ஏதோ பாவம் அம்மா காலையில கடந்து கஷ்டப்பட்டு கிடக்காவே அப்படின்னுட்டு உனக்கு ஏதாவது ஒத்தாசை செய்யலான்னு வந்தேன். என்னையே கடந்து ஏசிட்டு கிடக்க. அதான் நல்லதுக்கே காலம் கிடையாது பத்தியா. அவன் படிச்சுக்கிட்டு தன்மட்டி இருக்கா, ஏதோ புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு நீ ஏந்திரிச்சு காலையில புக் எடுத்திருக்கேட்டி. டெய்லி நான் சொல்லணும், சொன்னா கூட புக் எடுக்க மாட்டேன். அவளை ஏதோ படிக்கான்னு விட வேண்டியதானே. உடனே நான் கூப்பிட்டேனாட்டி, நீ வந்து சமயக்கட்டில் ஏதாவது வேலை செய்யணும். நீ ஏன் வந்து மச்சல் பட்டுட்டு உட்காந்துருக்க? இது ஏன்ட்டி அவளை கடந்து ஏசிட்டு கிடக்க? அந்த பிள்ளையாச்சும் நல்லா படிக்கட்டும். எம்மா, அவள் ஃபேஸ்புக்கு பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னேன், உனக்கு காதில் எது விழுவலையா? ஆமாம், அவள் படித்து கிழிக்க அப்படியே நல்லா இப்படியே சொல்லி தான் நல்லா வீட்டில் எல்லாரும் ஏமாற்றிட்டு கிடக்கா. என்னைக்கு தான் என்னை நம்ப புரியல தெரில. எல்லாம் மூத்த பிள்ளை நல்லா தூக்கி வச்சுட்டு ஆடுறியல்ல, அதான் அவள் எல்லா ப்ராட வேலையும் பண்ணிட்டு கிடக்கா. நல்லா ஃபேஸ்புக்கு பார்க்கட்டும். நீ நல்லா வச்சுட்டு நல்லா சூடாக ஒரு டீயை போட்டு கொண்டே கொடு போ.